என் மொபைல் எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, முதல்ல பிசி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஜோதிகா கிட்ட பேசணும். பர்வேஷ், ஐயோ அடா பாவி, மொத்த பழத்தையும் திருட்டு போட்டிருக்கானே. அம்மா, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? போனா చేస్తా. இப்ப ஜோதிகா ஞாபகம் வந்து ஜோதிகாவில தேடிட்டு போயிருப்பான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீ சீக்கிரம் போன் எடுங்க. அர்ச்சனை மாடத்துக்கு பண்ணலாம். மேடம் மேடம், போன் எடுங்க, போன் எடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. மேடம், நான் சர்வேஷ் பேசுறேன். சர்வேஷ், எங்க இருந்து பேசுற? மேடம் தெரியல மேடம். நான் இங்க இருக்கிறது ஏதோ தெலுங்கு பேசுற ஊர் மேடம். நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல மேடம். நீ கொஞ்ச நாளாவே சுயநினைவு இல்லாம இருந்த. உன் நினைவெல்லாம் அந்த நந்தகுமார் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல அழிச்சிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? நந்தகுமார் என் நினைவுகளை அழிச்சிட்டானா? ஏன் அவன் அப்படி செஞ்சான்? உன்னையும் ஜோதிகாவும் பிரிக்கதான் அப்படி செஞ்சிருக்கான். உனக்கும் ஜோதிகாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத உன் மெமரியில இருந்து அழிச்சு உன்னை வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி நான் அப்புறமா விளக்கமா சொல்றேன். இப்போ உன் பக்கத்துல நந்தகுமார் இருக்கானா? மேடம், நான் தனியா தான் மேடம் இருக்கேன். நான் திடீர்னு இந்த ஏரியால இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப குழப்பமாயிடுச்சு மேடம். நான் உடனே பூமிகா அன்னைக்கு போன் பண்ணேன். அவங்க தெரியாத நம்பர்ன்றதுனால போனை வேற எடுக்கல. எனக்கு ஜோதிகா நம்பர் மெமரிலயும் இல்ல. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். உனக்கு சுயநினைவு வந்ததுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை எப்படி கண்டுபிடிப்போன்னு நாங்க எல்லாம் குழம்பி போயிருக்கோம். மேடம், ஜோதிகா எப்படி இருக்கா மேடம்? ஜோதிகா உன்னையே நினைச்சு பயந்து போயிருக்கா. நல்ல வேளை நீ எனக்கு போன் பண்ண. நீ எந்த ஊர்ல இருக்கேன்னு பக்கத்துல யாரையாவது விசாரிச்சு சொல்லு. எங்க மேடம், நான் இங்க பிசிஓல இருந்து போன் பண்றேன் மேடம். இங்க மேடம், இங்க குண்டூர்னு போட்டிருக்கு மேடம். குண்டூர் மேடம். நீ குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு. சரிங்க மேடம். நான் தமிழ்நாடு போலீஸ் மூலமா அந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உன்னை பாதுகாப்பா பாத்துக்க சொல்றேன். அப்படியே பூமிகாக்கும் தகவல் சொல்லி உன்னை நேர்ல வந்து கூட்டிட்டு வர சொல்றேன். ஓகே மேடம். சரிங்க மேடம், நான் இப்போ உடனே குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழிகட்டு போயிடுறேன் மேடம். ஜாகிரதையா இரு. நந்தகுமார் உன்னை தேடி வந்துட்டே இருப்பான். அவன் கையில மட்டும் மாட்டாது. பர்வேஷ் மேடம், அவனை இந்த வாட்டி பார்த்தா நான் ஒளிஞ்சிக்க மாட்டேன் மேடம். என் நினைவுகளை அழிச்சு அவனை சாகடிச்சிட்டு தான் மேடம் வருவேன். அந்த நந்தகுமார கையும் களவுமா பிடிக்கணும். அவசரப்பட்டு கெடுத்துறாத. முதல்ல நீ பாதுகாப்பா குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் மேடம். சரி. அர்ச்சனாக்கா, சொல்லுங்கக்கா. பூமிகா, உனக்கும் ஜோதிகாக்கும் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்ல போறேன். என்னக்கா அது? சர்வேஷ்க்கு சுய நினைவு வந்துருச்சு பூமிகா. என்னக்கா சொல்றீங்க? சர்வேஷ் எப்ப பாத்தீங்க? அவருக்கு சுய நினைவு வந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சர்வேஷ் நான் நேர்ல பார்க்கல. எனக்கு சர்வேஷ் போன் பண்ணி விஷயத்த சொன்னான். சர்வேஷ நான் குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லிருக்கேன். அதனால நீயும் ஜோதிகாவும் உடனே அங்க போய் அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. இதோ இதோ இப்பவே போறேன்க்கா. ஆனா ஒரு விஷயம் பூமிகா. சொல்லுங்கக்கா. சர்வேஷ காணோம் தெரிஞ்ச நந்தகுமார் சும்மா இருக்க மாட்டான். சர்வேஷ தேடி கண்டிப்பா வருவான். அவன்கிட்ட சர்வேஷ் மறுபடியும் மாட்டிக்கூடாது. அதனால நீ, ஜோதிகா, சர்வேஷ் 3 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவன் சர்வேஷ மறுபடியும் பிடிச்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால ஜாகிரதையா இருங்க. சரிக்கா, கண்டிப்பா இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டோம். கடவுளை பார்த்துதான் சர்வேஷுக்கு சுய நினைவு வர வச்சிருக்காரு. சர்வேஷ் அழைச்சுக்கிட்டு நானும் ஜோதிகாவும் உங்களை வந்து பாக்குறோம். சரி, குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க உடனே கிளம்புங்க.
சரிக்கா, இதோ இதோ உடனே கிளம்புறேன். சரி பூமிகா. ஐயோ, ஜோதிகா இந்த நேரம் பார்த்து கிளம்பிட்டாலே. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் சொல்லிக்கலாம். மாப்பிள்ளை காணும் அவங்க அண்ணா காணும் எங்கே போயிட்டாங்க? போயிருப்பாங்க. என்ன ஆச்சு தெரியலையே. டைம் வேற ஆகுது. இந்த நேரம் பார்த்து வண்டி வேற இப்படி பண்ணிடுச்சு. அர்ச்சனாக்கா சொன்னதை முதல்ல ஜோதிகா கிட்ட சொல்லணும். அவ வேற இந்த நேரத்துல ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கா. ஃபோன் பண்ணி பாப்போம். அக்கா கால் பண்றாங்க. சொல்லுங்கக்கா. ஜோதிகா, ஜோதிகா சர்வீஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்கக்கா? ஆமா ஜோதிகா, இப்போ அவருக்கு சுய நினைவு திரும்பி வந்துருச்சு. சர்வீஸ் பத்தி ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்கக்கா. சரிக்கா, இப்ப அவர் எங்க இருக்காருக்கா? அவரு ஏதோ குண்டூருக்கு பக்கத்துல தெலுங்கு பேசுற கிராமத்துல இருக்கிறதா அர்ச்சனா அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. இது பாரு, நீ கூட அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அந்த பக்கமா தானே போறேன்னு சொன்ன. ஆமாக்கா, நான் அந்த பக்கம் தான் போறேன். நீங்களும் வந்துட்டு இருக்கீங்களா? அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நீ அங்க வந்துரு, சரியா? சரிக்கா. நந்தகுமார் மட்டும் என் கண்ணுல படட்டும், அவனை அங்கேயே சாகடிச்சிடுறேன். எனக்கு மெமரி லாஸ் பண்ணிட்டல. எங்கடா இருக்க? வாடா வாடா வாடா. இப்ப சர்வேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருப்பாரு. அதனால நீ ஒன்னு செய்ய, கொஞ்சம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகாம நேரா குண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சர்வேஷ பாரு. சரிக்கா. பர்வேஷ், நானும் குண்டூர் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். சரிக்கா, நான் உடனே போறேன். ஜோதிகா, 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 ஜோதிகா. பர்வேஷ், ஜோதிகா எங்க எந்த பக்கம் போனானே தெரியலையே. மிஸ் பண்ணிட்டேனே நானு. ஓகே, அர்ச்சனா மேடம் சொன்ன மாதிரி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட வேண்டியதா. டேய், நீ கொஞ்ச நாளாவே சுயநினைவு இல்லாம இருந்த. உன் நினைவெல்லாம் அந்த நந்தகுமார் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல அழிச்சு. இந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்.
ஜெயிக்கணும் சர்வேஷ். இன்னைக்கு ஒண்ணு சாகடிக்காம விட மாட்டேன். யார் இப்ப சாகுறான்னு பார்க்கலாம்டா. வாடா 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 வாடா. பார்க்கலாம்டா. நீயா நான் பார்க்கலாம்டா. ராஸ்கல், என் மெமரி எல்லாம் லாஸ் பண்ணிட்டு என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? உன்னை சாகடிக்க விட மாட்டேடா. யார் இப்ப யார சாவடிக்கிறான்னு அக்கா தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்கக்கா. ஹலோ ஜோதிகா, எங்க போயிட்டு இருக்க? அக்கா, இங்க ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்ததுக்கா. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி தான் போயிட்டு இருக்கேன். சரி, நான் இங்கதான் வந்துட்டு இருக்கேன். வேணா ஒண்ணு செய்ய, நீ ஏதோ ஒரு இடத்துல நில்லு, நான் அங்க வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துருங்கக்கா. சரி, வச்சிடுறேன். சரிங்கக்கா. சும்மா விட மாட்டேன்டா. ஃபோன் பண்ணறக்கா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்க போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் வா வா, சீக்கிரம் வா. போலக்கா. இவ்வளவு கொடுமை பண்ண நீ. இவ்வளவு நாளுக்கு எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் இந்த சர்வேஷ் உனக்கு கொடுக்குறான்டா. வாங்கிக்கோ. பொண்டாட்டி வேணுமா? கொல்லாம விட மாட்டேன்டா. டாக்டர், ஒருவேளை சர்வேஷ்க்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? நான் கொடுத்த ஊசி மருந்தை போட்டுருங்க, அவனுக்கு எல்லாம் மறந்துடும். ஓகே டாக்டர், நீங்க கொடுத்த ஊசி மருந்தை நான் எப்பவும் தயாராகவே வச்சிருக்கேன். ஏதாவது ஏடா கூட நடந்துச்சுன்னா டக்குன்னு ஏத்தி விட்டுறேன். என்னையோட அடிக்கிற? மறுபடியும் பர்வேஷாவே மாத்திரண்டா. எப்படியாவது சர்வேஷை கண்டுபிடிச்சிடலாம்க்கா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் ஜோதிகா.
அன்னைக்கு டாக்டர் கொடுத்த இன்ஜெக்ஷன் இன்னைக்கு யூஸ் ஆகுதுடா. என்கிட்டே வாழாடுறியே நீ. என்ன கொல்றது அவ்வளவு ஈஸி இல்லடா டேய். நான் ஜோதிகாவை அடைஞ்சே தீருவேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முடிச்சிட்டான்? இன்ஜெக்ஷன் வேலை செய்து போல இருக்கு. ஐயோ அம்மா அம்மா. அண்ணே அண்ணே என்னண்ணே காலி மைதானத்துல இருக்கோம். ஐயோ ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன்? அண்ணே உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா தம்பி, நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கடா டேய். ஐயோ அந்த கொலைகாரிங்க பேச்ச கேட்டு என்ன இப்படி அடி அடி நடிச்சிட்டியடா. ஐயோ அண்ணே என்னடா சொல்ற? நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? தம்பி தூக்குடா எந்திரண்ணே. தூக்குடா. அப்பா அப்பா. அண்ணே நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? என்னடா ஆமாடா சொல்ற? தம்பி, அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாம இந்த பாறாங்களை தூக்கி என்ன கொல்ல வந்துட்டியடா டேய். ஐயோ ஐயோ அண்ணே 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 நான் உன்னை கொல்லுவேன் அண்ணே. அண்ணே 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 என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே சத்தியமா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலண்ணே. என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே 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 என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே என்ன மன்னிச்சிட்டு சொல்லுண்ணே. அண்ணே என்ன காலாடாதடா. விழுந்துருவேன்டா. எனக்கு ஞாபகமே இல்ல. டேய் கால உர்றா. டேய் தம்பி கால உர்றா. கால உர்றா அண்ணே டேய். என்ன மன்னிச்சிட்டு சொன்னதை நான் விடுவேன். ஐயோ மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். இவன் நம்மள கீழே தள்ளி கொல்லுவான் போல இருக்கு. டேய் தம்பி பரவாயில்ல எழுந்துடுறா. அவனை மனுஷன் எழுந்துடுறா. எழுந்துடுறா. மனுஷன் மனுஷன்டா எழுந்துரு. அண்ணே எனக்கு ராதிகாவை நிச்சயம் பண்ணதானே வந்தோம். இந்த காலி மைதானத்துக்கு எப்படி நான் வந்தேன்? எல்லாம் அந்த பழ போன வாழைப்பழம் செஞ்ச வேலைடா டேய். வாழைப்பழம் சிரிச்சு சிரிச்சு என்னை இப்படி செய்ய வச்சிருச்சு. அந்த அந்த கொலைகாரிங்க பேச்சு கேட்டு நரசிங்கபுரத்துல இருந்து இங்க வரைக்கும் என்னை ஓட விட்டு அடி அடி நடிச்சடா பாவி. அண்ணே என்னடா சொல்ற? சாரிண்ணே எனக்கு எதுவுமே தெரியலண்ணே. சரிண்ணே நம்ம உடனே ராதிகா வீட்டுக்கு போலானே. அண்ணே அண்ணே சரிடா தம்பி. மாப்பிளக்களையே போயிடுச்சடா. தெரியாம போயிட்டேன். சரி வா. நடந்தது நடந்து போச்சு. போ போ. பாத்தனே மெதுவா வாங்கினே தெரியாம அடிச்சிட்டேனே. மன்னிச்சுக்கோண்ணே. பரவாயில்லடா, அதான் அடிச்சு மெதுவா நடக்க வச்சிட்டியா. ஐயோ இந்த ரெண்டு குந்தாணிகளும் இங்க எப்படி வந்தாளுங்க? அண்ணே அந்த ரெண்டு கொலைக்காரங்க எப்படி இங்க வந்தாங்க? ஐயோ ஆமாண்டா தம்பி, ஒன்ன உசுப்பி விட்டு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாளுங்க இவனுங்களா? இப்ப போலீஸோட வந்து நம்ம ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண பாக்குறாளுங்கடா. நம்ம சொத்துக்காக என்னெல்லாம் பண்றாளுங்க பாத்தியாடா? பாவிங்களே அவளுக்கு கண்ணில் படாம நம்ம இப்படியே போயிடலாம். வாடா வாடா.
அதோ வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க வாங்க. ஐயோ மாப்பிள்ளை காரு என்னாச்சு? ஏன் இல்ல, உள்ள போலாம் வாங்க. சரி சரி வாங்க முதல்ல உள்ள போங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.